ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு முதல் பருவத்துக்கான கணக்குக்கு முதல் பாடத்தில் இருக்கிற வினாவிடை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2ஆம் வகுப்பு பருவம் 3 கணக்கு பொது பாடத்திலிருந்து. ஸோ அழகு ஒன்றில் நம்மளுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குது. செல்லப்பறவை அப்படின்ட்டுருக்கு, எனக்கு பிடித்த வடிவங்கள், எனக்கு இது இடம் எது, அடுத்தது என்ன அப்படின்றதில் இதில் நம்ம பார்க்க போகிறது எனது செல்லப்பறவை அப்படின்ற பாடத்துக்கான பதில்களை பார்த்தலாம். எனது செல்லப்பறவை நிலா நாள்தோறும் சிட்டுக்குருவிக்கு உணவு தருவாள். அதுபோல் ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அந்த சிட்டுக்குருவியை பார்க்க வந்தாள். சிட்டுக்குருவி, எப்படி இருக்கிறாய்? நேற்று என் சிறகில் அடிபட்டு விட்டது. சச்சோ, அப்படியானால் உன்னால் பறக்க முடியாதோ? ஆமாம். சரி, நீ இங்கேயே கூடு கட்டி இருக்கலாமே. சரி, ஆனால் அதற்கு குச்சிகள் தேவைப்படுமே. நான் கொண்டு வருகிறேன். எத்தனை குச்சிகள் தேவைப்படும்? ஒரு 50 இருந்தால் போதுமானது அப்படின்ட்டு சிறுமியும் சிட்டுக்குருவியும் பேசிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பயிற்சி செய்வோம். பின்வரும் எண்களை படித்து காட்டுக. சரிங்களா? 16, 33, 18, 14, 26, 49, 30, 12, 21, 45, 13, 22, 15, 35, 27, 50. பயிற்சி செய்வோமா? பின்வற்றை உற்று நோக்கி நிறைவு செய்க. வாழைப்பழங்கள். சீப்புகளில் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை, உதிரி வாழைப்பழங்களின் எண்ணிக்கை, மொத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் நம்மளுக்கு சீப்பில் 10 பழங்கள் இருக்குது. ஒரு சீப்புக்கு 10 பழங்கள் இருக்குது. அப்போ 3 சீப்பு நம்மக்கிட்ட இருக்கா? அப்போ அது என்ன பண்ணணும்? 30ன்னு எழுதணும். அப்புறம் தனித்தனி ஒவ்வொரு பழங்கள் இருக்குது, அந்த பழங்களை எண்ணணும். மொத்தம் எண்ணி எழுதி 34 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி எண்ணி எழுதலாமா? ஃபஸ்ட்டு சீப்பு 10, செகண்ட் சீப்பு 10, அப்போ 3ஆவது சீப்பு 10, 4 சீப்பு இருக்குது. அப்போ 4 சீப்பு 4 10 40. சரிங்களா? கீழ் உதிரியில் எத்தனை இருக்குது? 2 பழம் தனியாக இருக்குது. அப்போ 2 தனி எழுதிட்டு 42ன்னு எழுதணும். ஸோ சீப்பு எத்தனை இருக்குது? 40 இருக்குது. உதிரி பழத்தில் எத்தனை இருக்குது? 6, 9 பழம் இருக்குது. அப்போ ஆன்சர் 49. 2 2ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுக. ஸோ 2 எழுதியிருக்காங்க. 2 கூட 2 கூட்டி 4, 4 கூட 2 கூட்டி 6, 6 கூட 2 கூட்டி 8, 8 கூட 2 கூட்டினா 10, 10ஓட 2 கூட்டினா 12, 12ஓட 2 கூட்டினா 14, 14ஓட 2 கூட்டினா 16, 16ஓட 2 கூட்டினா 18. 2 2ஆக பின்னோக்கி எண்ணி எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பின்னாடி போகணும். அப்போ பின்னாடி போகணும்னா என்ன பண்ணணும்? கொடுக்க நம்பர்லேருந்து 2 கழிக்கணும். சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. ஸோ வீடியோவை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போட சொல்லியிருந்தீங்க. ஸோ வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போடுறேன். பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாகவே இந்த வாட்டி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? பாடம் வாரியாக பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான இனிமேல் ஆன்சருக்கான பிடிஎஃப்மே கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக கொடுத்துடலாம். சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களோட குழந்தைங்களாக இருந்தால் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட பிடிஎஃப் லிங்க்கை கீழே கொடுத்துறேன். சரிங்களா? அங்கே ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். அந்த சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அங்கே அந்த வாட்ஸ்அப் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கை அங்கே அவைலபிளாக வந்துடும். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே சொல்லிக் கொடுத்தலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இவிஎஸ்சில் ஒரு சப்ஜெக்ட் போட்டலாம். அண்ட் மேக்ஸில் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து 4th 5th நம்ம வீடியோஸ் நிறைய போட வேண்டியது இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு. அதனால் ஈஸியாக நம்ம வீடியோ மேக் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்கு நிறையா வரும். அண்ட் மாடல் டெஸ்ட்டு வந்துடும். ஸோ ஏன்னா புத்தகத்தை ஃபுல்லாமே இந்த வாட்டி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு. ஸோ மீண்டும் சொல்கிறேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க்கை ஆன்சரோடு பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.